ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்தி இந்த சிறப்பான நாளுக்கு உங்களை அழைக்கின்றேன். ஒரு புதிய மாதத்தை ஆண்டு புரிகின்றார். 31 நாட்கள் முடிஞ்சிருச்சு வேகம் இல்லைங்களா? துவங்கிட்டு இப்போதான் துவங்க மாதிரி புது வருஷம். ஆல்ரெடி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் 1 full month. ரைட்டா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோமா? முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கேள்வி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, இன்னும் நிறைய செய்து போயிடுச்சு, இல்லை நிறைய காரியங்கள் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற வருஷத்தோடு நிறையா இருக்கும். டெய்லி ஆண்டுடைய சமூகத்திலேருந்து நான் வரும்பொழுது ஆர்டர் கொடுத்துருக்க நிறைய காரியங்களோட சொல்லணும் அப்படின்ட்டு ஆர்டர் சொல்கிறாரு. நீங்கள்லாம் நம்ம காதுகளை சரியில்லை கூர்மைப்படுத்திக்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூல் போகலாம். யார் பிள்ளைங்க இருக்கீங்களா? நீ சொல்லுங்க குட் சண்டே ஸ்கூல். ஓகே, இன்னைக்கு தலைப்பு கொடுத்தாங்க. என்னப்பா தலைப்பு? வாட்ஸ் தி தீம் போட்டாங்களா? ஓகே, அப்படின்னா டபுள்னா வேலைக்கு போயிருந்தீங்க. அவங்க வேலைக்கு போகும்போது வருஷத்துல ஏதோ ஒன்று கிடைக்குது, அது பேர் என்ன? போனஸ். ஆல்ரெடி என்ன காலையில் என்ன கொடுக்குறாரு தெரியுமா? என்னது அது? சொல்லி சொல்லுங்க. இல்லை இல்லை, இதுதான் நான் சொன்ன ஒரு வார்த்தை. உங்களுக்கு வருஷம் தான் நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு ஏதோ என்ன கொடுப்பாரு? டபுள் போனஸ் சொல்றீங்கன்னு எதிர்பார்த்தேன். டபுள் போனஸ் ஆர்டர் கொடுக்க இந்த காலில் வந்திருக்காரு. சரி, டபுளா எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிச்சயமாக அநேக ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லணும். ஓகே, நான் அதை சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, மீண்டுமா நம்ம சகோதரி செல்வி நம்ம வந்திருக்காங்க. அங்கேயே உட்காந்துட்டு ஆண்டுக்கு ஒரே ஒரு சின்ன சாட்சி தான் சொல்லணும். நேரம் 2 minutes. கத்திரை படுத்துக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னால எங்கள் லாஸ்ட் பொண்ணுடைய குழந்தைக்கு நிமோனியா ஆயிடுச்சு. 103 டிகிரி ஜுரம், ஃபீவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 8 மாத குழந்தை கண்ணே திறக்கல. தலை விழுந்துச்சு மம்மின்றா. தலை கீழே போட்டா, தலை தூக்கில் மம்மி, கண்ணு திறக்கல மம்மி அப்படின்ட்டு. எனக்கு உட்காந்து எடுத்து வச்சு எழுதிக்க முடியாது, ஓடவும் முடியாது. அந்த மாதிரி சூழல் அந்த வார்த்தை கேட்கும் போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏசப்பா, நீங்கள் தான் ஆடுவே, நீங்கள் போய் உதவி செஞ்சனா ஆட முடியும், நீங்கள் தொட்டீங்களா தான் ஆட முடியும். சத்தமாக எழுதிட்டுருக்கேன். அவனுக்கு லோரி ஃபோன் பண்ணுது, எப்படி இருக்குது தம்பி பேர் என்ன அப்படின்னு சொல்லி, பெனி டைசையா அவன் பேர் அப்படின்னு. அப்புறம் அவனுக்காக எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ளவே எப்படி பேர் கம்மியாயிடுச்சு. 1 or 2 ஆயிடுச்சு. மூக்கிலெல்லாம் டியூப் போட்டிருந்தாங்க. அவங்க ஆக்சிஜன் வச்சுருந்தாங்க, ட்ரிப்ஸ் போட்டாங்க. சளி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. குழந்தை பெரியவங்க இல்லாமல் பரவாயில்ல, 8 மாத குழந்தை, அது தாங்க அளவுக்கு அவனுக்கு பலனும் இல்லை. எல்லாம் அந்த ஜெபம் பண்ண 14 பேர் சேர்த்து நம்ம சர்ச்சில் தாய்மாங்க எல்லாம் அழுது கதறி, அது எவ்வளோ ஒரு ஆத்ம வாழ்க்கையோடு கூட ஜெபம் பண்ணாங்க தெரியுங்களா? உடனே ஆண்டவர் கிரியை செய்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறவங்களுக்கு டியூப் எல்லாம் எடுத்துட்டாங்க. குழந்தைக்கு நல்ல சபத்தை கருத்து ஆண்டவர் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டாரு. அப்பாவுக்கு கோடி கோடியாக எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதவே போதாது. நான் நினைப்பேன், நான் ரொம்ப முறை அனைத்து ஒருத்தி நன்றி சொல்லலாமா, எப்படி நன்றி சொல்றது பார்த்து, எப்படி சொன்னாலும் போதாது. ஒவ்வொரு முறையும் போன உயிரை கூட ஆண்டவர் மீட்டு கொடுக்குறாங்க. பைபிள்ல தான் படிக்கிறோம், மறைச்சு போடலாம் ஜீவனை கொடுத்தாருக்காங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொருடைய காரியத்தையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து, ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிட்டு மகளை நான் உனக்கு மறுபடியும் அருள செய்வேன் சொன்ன தேவன் சொல்லி மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு அந்த ஆபத்துல நம்ம கண்ணினோடு ஏசப்பா நீங்க தான் சொல்லும்போது உடனே பதில் கொடுத்தது குழந்தைக்கு ஜீவன் கொடுத்தாங்க. நிமோனியா 1 or 3 ஃபீவர், 8 மாத குழந்தை, சளி ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இன்னைக்கு பரிபூர்ண விடுதலையோடு கூட குழந்தை இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை மலையாள ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க?
முன்னாடி வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லு மறந்துட்டு இருந்துச்சு. மறந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன். அவர் சொன்னாரு பேண்டேஜ் கூட்டிட்டு போயிடுமா உடனே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வந்து உடனே கூட்டிட்டு போயிட்டேன். அங்கே போனவுடனே அங்கே ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சொன்னால் டாக்டர் வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ ஜோன் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போனாங்க. அதனாலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அவ்வளோ தான் ஜோன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு உடனே நீங்கள் அட்மிட் பண்ணிடுவோமா வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக தான் ஸ்டோன் ஆயிடுச்சு. நான் அந்த இடத்துல அவங்க வந்துட்டு ஜோன் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டேன். அன்னைக்கு அந்த 2 நாள் நாங்கள் அட்மிட் பண்ணோம். மறுபடியும் சண்டேல அவங்க வந்து சர்ச்சுக்கு அந்த உதவி செய்தாங்க. இப்போ ஆண்டவருக்கு சுகனை கொடுத்து இப்போ சர்ச்சில் வந்து உட்கார ஆண்டவர் திரும்ப செய்தார். ஆண்டவரிடம் ஒன்றுமே இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம கூட இருப்பார். மனுஷரெல்லாம் கைவிட்டாரு, ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. அதுதான் எங்களுக்கு ஆண்டவர் செய்த பெரிய காரியம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நல்லா நடக்குமா? இப்படியெல்லாம் இருக்கா? போன வாரம் நம்ம ஜெகன் வந்தாங்க மைண்ட்லேயே, எனக்கு தெரியல. போன வாரமே அவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஒப்பானது யார்? அவருக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை உலகத்தில். நம்ம ஜஸ்ட்டு கேட்கணும், கேட்டால் போதும். அவனுடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கணும். போன வாரம் நம்ம சபையாக ஜெபிக்கணும் உங்களை அழைச்சேன். ஒரு சிலர் ஜெபிக்கவே உங்களால் வாயில் வந்து பேசக்கூட முடியல, சொல்லக்கூட முடியல. எனக்கு சேர்த்து சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உத்தரவாதம் எடுத்துருக்கிறார். உங்களோடு நீங்கள் பேசணும், ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணும். நீங்கள் கேட்டாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லாவே சொல்கிறாதீங்க, மாற்றங்கள் வரும். இதெல்லாம் ஒரு பாடம் நமக்கு. இந்த பாடங்கள் மூலமாக நம்ம மாற்றத்தை மாற்றிக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் அவர்களுக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை அநேக சோதனைகள் வரக்கூடும். எச்சரிக்கை நாட்களுக்கு தயவுசெய்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா அதுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கு. தெரியல, ஒரு போனஸ் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? ரெகுலரா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை மணி நேரம் நீங்க வேலை செய்யணும்? எத்தனை மணிக்கு போகணும்? சொந்த டைம் போகிறாங்க இல்லை, இந்த டைமுக்குள்ள இருக்கணும். பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்தது கொடுக்கப்பட்ட வேலை செய்யணும். செய்து முடிச்ச பிறகு தான் வருஷம்லாம் செய்யணும். ஒரு நாள் செய்த பார்த்தாலும் 3 மாதம் செய்த பார்த்தாலும் 1 மாதம் செய்த பார்த்தாலும் 12 மாதம் செய்து முடிச்ச பிறகு தான் அதை கொடுப்பாங்க. அது கண்டிஷன் அப்ளை. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை உங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்காரா? நீங்கள் தயவு செய்து கூட மாற்றிக்கொள்ளுங்க. இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தீங்க எனக்கு தெரியாது, ரைட்டா? இந்த வருஷத்துல இந்த நாள், இந்த முக்கியமாக இந்த நாள் ஒரு எச்சரிக்கை நாள். நிச்சயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கூடி வரும்பொழுது பயத்தோடு பக்தியோடு வரணும். ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிறோம்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அது பொறுப்பு இருக்கு. சும்மா ஏனத்தானு வந்துடாதீங்க. ஏன்னா நிச்சயமா நம்ம எப்படி கனப்படுத்துவார்னா, இன்னைக்கு வாக்கு தத்துவம், இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் என்ன? வாக்கு தத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டீங்களா? இதெல்லாம் நோட்டிங் தி ப்ராமிஸ் ஃபார் தி மந்த். ஓகே, ஏசியா 61:7. சாலமோன் முதல்ல அந்த வசனத்தை வாசிச்சார். நம்ம திருப்பியும் ஏசியா வாசிச்சாருன்னா அதான் வசனம். என்ன சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து பைபிள் தரங்க. அந்த பார்த்து வாசிக்காதீங்க. உங்க பைபிள் தரங்க. பைபிள் கொண்டாடாதுங்க. உங்க பைபிள் நாங்கள் பார்த்து வாசிங்க. உங்க பைபிளை தரங்க. 61ஆம் அதிகாரம் ஏசியா 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நெட்டத்தினியான பலன் வரும். இலட்சியத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் வெட்டிப்பான என்ன கிடைக்கும்? சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி
அவர்களுக்கு உண்டாகும். இரட்டத்தனியான பலன், இரட்டிப்பான சுதந்திரம், நித்தியமான மகிழ்ச்சி ஆண்டவருக்கு தரலாம். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க செய்ய வேண்டிய காரியம் அவருக்குள்ளாக நீங்க வளரணும். ஸோ ஒரு 5, 6 பேர் 7 பேரை பற்றி நான் சொல்ல போறேன். ஓகேவா? எல்லாம் ரெடியா? கொஞ்சம் உங்க கூர்மையா வயிற்று கை காதுகளையும் உங்க இது மனசையும் வச்சுக்கொள்ளுங்க. உங்க கண்ணில் என்ன மாத்திரம் பாருங்க. என்னை நான் பேசிட்டு இல்லை, இது ஆண்டவர் உங்களோட பேச வந்திருக்கிறேன். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஓகே, வெளியே யாராவது உள்ள வந்து உட்காருங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றா? யோகுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாம் தெரியல. யோகுக்கு முந்தின இருந்ததை விட ஓகே முன்னால என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பார்த்தாரு? அவரை பற்றி சொல்லி பார்க்கலாம். யோகு எப்பேற்பட்டவர்? அவருடைய சொத்து பத்தெல்லாம் பெரிய ராஜா போல தன்னுடைய பெரிய செல்வந்தன். தனக்கு வேலை ஆட்கள் இருந்தாங்க, சொத்துக்கெல்லாம் இருந்துச்சு, வீட்டு வாசல்ல எல்லாம் நிறைவேறிச்சு, தனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிருச்சு. அநேக பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இருந்தாங்க, தன்னுடைய மனைவி இருந்தாங்க, தன்னுடைய சம்பந்தோடு சிறைப்பா இருந்தாங்க இல்லையா? ஆண்டோட முன்பாக யார் போய் நிற்கிறது? தேவையில்லாத நேரம் இல்லையா? ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பிசாச நீ எங்கிட்டு வர? நான் என்ன நம்ம வீட்டுகளை பார்க்கலாம். கேர்ஃபுல்லா இருங்க. நம்மள மிஸ் பண்ணாம யோசிச்சிடாதீங்க. ரைட்டா? வந்துட்டு என்ன கேட்டா எல்லாரையும் பார்த்தானா? ஏதோ என்னுடைய தாசனை பார்த்தியா? My servant Job பாத்தீங்களா? பாத்தியா? ஒரு பெருமையான சொல்றாரு. என்ன ஏன் மகன் சொல்றாரா? நம்மளை பார்த்து சொல்றாரா? இரவும் பகலும் என்னையே தரிசிச்சிருக்கான், என்னையே யோசிச்சிருக்கான், எனக்காகவே வாழ்றான், ஒரு உத்தமமான அப்படி சொல்றாரா? நம்மளை பார்த்து வசனத்தை வாசிமா. எத்தனை ஆண்டுகள் வாசிக்கிறீங்க உங்க பைபிளை? தயவுசெய்து உங்களை நான் இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். உங்க வேதத்தை நீங்க வாசிக்கலாம். நீங்க தான் பதில் சொல்ல. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தலைவர்கள். ரைட்டா? நீங்க தான் ஆண்டுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். உங்க பெண்கள் அல்ல. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தலைவர். உங்க தலைவி இல்லாம இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனா நீங்க தான் உத்தரவாதம். உன்னதான் முன்னாடி நிக்க வச்சு கேட்பார் ஆண்டவர். உனக்கு ஒரு சந்ததி கொடுத்தனே, என்ன பண்ண? அவங்களை என்னுடைய வழியில் நடத்தினியா, இல்லை உன்னுடைய வழியில் நடத்திட்டியா, இல்லை அவங்க என்ன வழியில் போக விட்டியா? ஆண்டவங்களை கேட்பாரு. யோகு கிட்ட அவன் என்ன பண்ணான்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க, அதுக்காக வந்துட்டு பலி செலுத்தி கொண்டே இருக்க. ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவங்க மற்ற பார்த்துக்கோங்க. அதுவா முறை இல்லை. பிள்ளைங்களை நம்ம கண்டிச்சு உட்கார்ந்துச்சு பேசணும். பெற்றோர் நீங்க உட்கார்ந்து பிள்ளைகளோட ஜெபிக்கணும். அது செய்ய வேண்டிய அவசியம். சரி, இங்க என்னன்னா அவங்க ஒரு கவரிங்ல இருந்தாங்க. என்ன சொல்ற பிசாசு? நீங்க தான் வேலி போட்டு பாதுகாத்துட்டு இருந்தீங்களே. யோபு எப்படிங்கள உங்களை எதிர்த்து பேசுவாங்க, இல்லை உங்களுக்கு எதிர்த்து எப்படி வந்துடுவாங்க? அப்போ ஆண்டவர்ல பர்மிஷன் கொடுக்குறாரு. சரிப்பா நீ போய் என்ன பண்ண, ஆனால் உயிர் மாற்ற தொடங்குறாரு. ரைட்டா? அவன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எடுத்துக்கோ, என்னென்ன பண்ணு, ஆனால் அவனை மாற்ற தொடாத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்போ திருப்பி சொல்றாங்க, திருப்பி போறான். எல்லாம் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஜனங்க ஓடி வந்து சொல்றாங்க, உன்னுடைய ஆடு மாடுலாம் ஓடிச்சு, உன்னுடைய பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க. அதோட பேசிட்டே இருக்கும்போது அந்த வயசை மாத்திரம் எப்படி விட்டாருன்னு நீங்க கேட்டீங்களா? அது யோசித்தீங்களா? அவன் மனைவி வந்து என்ன சொல்றா? எல்லாம் எடுத்துட்ட பாணி, உன்னோட தேவனை தூஷித்துட்டு செத்துக்கும். சரி, அப்போ யாராவது சொல்லணும் போல இருக்குது அப்படியெல்லாம். அதுக்காக வச்சிருக்காரு போல மனைவி. ரைட்? ஆனால் இங்கே நடக்கிற காரியம் அவன் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் எழுந்துச்சு எங்க வந்து நிற்கிறான்? லாஸ்டா எந்த இடத்துல இருக்கான்? தன்னுடைய வீடுகள் போயிடுச்சு, மாடுகள் போயிடுச்சு, தன் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நிர்வாணத்தோட சாமல்ல உட்கார்ந்தாங்க. ஒரு பெரிய பெரிய அதிபதியா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. கடைசியில போய் நிக்கிறோம். உட்கார்ந்த பிறகு அவன் என்ன செய்தான்? ஆண்டை திட்டுனானா, கோவப்படுத்தினானா, இது வார்த்தையினால கொட்டினானா? நம்ம அந்த இடத்துல இருந்தா என்னன்னா சொல்லிப்போம், ஏன்பா இந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்டு அவரை கொலை செய்துட்டு இருப்பான் ஆண்டவர் இல்லையா?
அப்படியா அவன் கேட்கவே இல்லை. என்ன சொன்னா? மனைவி சொல்லிட்டு போகும்போது கர்த்தர் கொடுத்தார் அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் விட்டார். ஸோ தன் வாழ்க்கையில அவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எப்போ அவனுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு? அவமானம், ஷேம், அவனுக்குள்ளாக டிஸ்கிரேஸ், தன்னுடைய வாழ்க்கையில அவன் நிச்சயமாக யோசித்து கூட இருக்க மாட்டான். யோசிக்காம இலட்சியம் பண்ணாங்க, குறைவா பேசினாங்க, திட்டினாங்க, கேவலப்படுத்தினாங்க. நண்பர்கள் ஏதோ அவங்களோட சேர்ந்து ஆறுதல் கூட வருவாங்க, பார்த்தா ஆறுதல் பொருளை இன்னும் அதிகரிச்சு அவளோட எண்ணெயில இன்னும் கொஞ்சம் ஊற்றி நெருங்க அள்ளி கொட்டினாங்க அழகு. ஸோ ஆனால் ஆண்டவர் தனக்கு காத்திருந்தார். எல்லாவற்றும் கொப்பளங்களாம் வந்துச்சு, சுரண்டான், இல்லை நமைச்சல் தாங்க முடியல, உடம்பெல்லாம் கெட்டு போயிடுச்சு, உடம்பு கூட பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வேண்டியது அது ஒன்று தான் இல்லையா? இந்த உடம்பு பத்திரமா இருக்கும். அது கூட நம்மகிட்ட இல்லைன்னா, ஸோ அந்த குழந்தையுடைய யோசிச்சு பார்த்தேன். நான் நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த ஐசியூ உள்ள போக ஆண்டவர், இந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவரே, நீங்கள் அந்த குழந்தைக்கு புது ஜீவன் கொடுத்து நீங்கள் வெளியே கொண்டு வரலாம் ஆண்டவரே. கேட்டதை ஆண்டவர் அழகாக செய்கிறது. நம்ம கேட்கணும், நம்ம கேட்கறது இல்லை, அதுதான் கொடுக்குறது இல்லை. ரைட்டா? நம்ம கேட்கணும், உத்தரவாதம் எடுத்து கேட்கணும். நிச்சயமாக ஆண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் தருகிற கடவுள். அதனால பழைய காரியத்தில் வாசிக்கிறோம். 42 யோபு 10 மற்றும் 12 வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். வேகமாக வாசிக்கிறோம். சரி, 12 வசனம். அவன் திண்ணிரமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தரிசனம் உருவாயிடுச்சு. யாரோட? யோபுடைய வாழ்க்கையில தரிசனம். ஆண்டவர் இன்றைக்கு தரிசனமாக உங்களை எண்ணி வச்சிருக்கார். அவருடைய தரிசனம். We are his vision, we are his purpose. நம்மளை விசேஷமா மாற்றணும். தரித்திரம், பிரச்சனை, சூழ்நிலைகள், ஹாஸ்பிட்டல்ஸ், வலிகள், பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து வரும். எதுக்கு? For his plan, his purpose. அவருடைய தரிசனம் நிறைவேறணும். நம்ம பிறந்திருக்கிறது அவருடைய தரிசனம். We are a vision of God. ரைட்டா? அவருடைய தரிசனமாக இங்கே இருக்கணும். அடுத்ததாக நம்ம இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கேட்டவர் யாரு? He asked for double portion. எலிசா. ஓகே, எலிசாவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எலிசாவோட கதை 2 ராஜாக்கள் 2:9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9 வேகமா வாசிங்க. அவர்கள் அழைக்கப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உங்களிடத்தில் உள்ள ஆவி வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அடுத்த தொடர்ந்து. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு சரி, என்ன கேட்டா? எலியா என்ன சொல்றது? நீ கேட்டது இல்ல, நீ கேட்டது அரிதான ஒரு காரியம். It's a very difficult thing. It's a very difficult thing. Very very difficult. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியத்தை நீ கேட்டிருக்க. சுலபமா யோசிக்கிற. 2 தனியான ஆவியான பலத்தை நீ கேட்டிருக்க. 2 தனியான அபிஷேகத்தை நீ கேட்டிருக்க. அதனால நீ நிறைய காரியம் செய்ய வேண்டும். உனக்கு வேணும்னா நீ அதுக்காக உழைக்க வேண்டியது அவசியம். ஸோ எலிசாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் அவரும் பொக்கிஷம் நிறைந்தவர். அவருக்கு எத்தனை மாடு ஆரம்பிச்சு? எத்தனை ஜோடி? தெரியாது எலிசா பற்றி? யாருக்கு தெரியுமா? படிச்சிங்களா? இன்னும் படிக்கல. எப்போ படிப்போம்? இது ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் மறந்துட்டீங்க. என்ன பண்ணுறான்னா அதாவது போட்ட உடனே அப்படியே விழுங்கி போயிருக்கிறாங்க இருந்து. ஏன்னா எழுதுறதில்ல, எதுவும் படிக்கிறதில்ல, ஞாபகம் வச்சுக்கிறதில்ல. குடும்பமாக வாசிங்க வேதத்தை. தயவு செய்து சொல்கிறேன், இன்னிலிருந்து நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிக்க வாசிங்க, வசனத்தை வாசிங்க. எலிசாவுக்குரிய வாழ்க்கையில் 12 என்ன இருந்துச்சு? 7 மாடுகள். அது
மாதத்துல எப்படியா வருது சொன்ன உடனே ஏறுபாடுகள் இருந்துச்சு. 12வது அவருடைய ஓட்டிங்கிறார் எங்க வயல்ல தன்னோட சொந்த நேரத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, he had lot of land, he had lot of workers. செழிப்பான ஒரு பூமி, நிறைய அறுவடை, ஓகே, நிறைய செழிப்பான வாழ்க்கை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கிறாரு. ஆனா இங்க என்ன நடக்குது? எலியா சொல்றாரு, ஓடி ஓடிச்சாரு. யாரு? எசபெல் சாகடிக்கிறாங்க. சொன்னோட செத்து சாகடிச்சிடணும்னு சொன்னோட பையன் ஓடிட்டு, என்னால முடியாத ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, முடிச்சிருச்சு என் பையனை மூவ் அப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவர் அடுத்த நெக்ஸ்ட் லீடர் நீங்க இல்லைன்னா அடுத்ததை ரெடி பண்ணுவார்ல. இஃப் யூ ஆர் நாட் willing to follow his plan, he will use another plan, another person, he will replace you. உங்களை ரீப்ளேஸ் பண்ணுமா வாழ்க்கையில? இல்லைல்ல, உங்க வேலையை நீங்க தானே செய்யணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க தானே செய்யணும். அதான் ஆண்டருடைய பிளான். ஓகே, என்ன பண்றாரு ஆண்டவர்? போ, எலிசான்ற ஒரு மனுஷன் இருக்கா, அவன்கிட்ட போய் உடைய சாவையை போட்டு வா. ஸோ நம்ம நாகமாவடி போனப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா? என்ன கேட்டேன்? ஆசீர்வாதம் வேணுமா? சொல்லுவாங்க பார்த்தேன், நீங்க திருப்பி சொல்லியே இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லியே. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா அபிஷேகம் வேணுமான்னு கேட்டேன். ஓகே, அபிஷேகம் வேணும்னா நம்ம அதுக்காக உழைக்கணும், அதுக்காக நேரம் எடுக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். உங்க தூக்கெல்லாம் தூக்கி இதுல மூட்டை நினைச்சுங்க. எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க எல்லாரும்? ஓகே, எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? எவ்வளோ நேரம் தூங்குறீங்க ஜோல்? ஜென்ரலாக எவ்வளோ நேரம் தூங்குறீங்க நைட்ல? ஒன்லி 3. ஒரு பேசிக்காக 6 hours வந்தால் தான் 4 நிமிஷம் நீங்கள் வேலை செய்யணும். ரைட்டா? 3 hours ரொம்ப கஷ்டம். 6 மணி நேரம் நல்லா தூங்கணும். நம்ம சரீரத்துக்கு பலம் வேணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுசாக ஆர்டர் கொடுக்கணும்னா நாளெல்லாம் நீங்கள் வேலை செய்யணும், நாளெல்லாம் வேலை வாசிக்கலாம். இப்போ அது டெஃபினட்டாக அது வேணும். இப்போ என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். உங்களை நீங்கள் காக்க வேண்டியதில்லை, அவர் எழுப்பி வரணும். நான் 3:30 மணிக்கு தான் எழுப்பிட்டேன். இன்னைக்கு என்ன இருக்குன்னா 2 மணிக்கே ஆண்டவர் என்னை எழுப்புறேன். நிறைய நாள் இருக்குது, மணிக்கு தூங்குறேன். ஏன்னா ரைட்டா? ஆனால் தெளிவான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளோட பேசணும்னா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் எனக்கு சொல்லி கொண்டாடுறது. மிக சிறப்பான, பத்திரமாக, பாதுகாப்பாக, எந்த விதமான குறை இல்லாம நிம்மதியா இருக்கிறார். யார்? எலிசா. எலியா போயிட்டு வாப்பா ஆண்டவர் அழைக்கிறாரு, போத்திட்டு வந்துட்டார். இவர் பின்னாடி ஓடுறாரு. என்னன்னு? எனக்கு குடும்பம் இருக்குது, அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் டைம் கொடுக்கிறாரு. என்ன பண்ணார்? உடனடியாக என்ன பண்ணார்? தனக்கு இருக்கிற ஏர் எல்லாவற்றையும் வெட்டிட்டார். மாம்சமாயிடுச்சு, எல்லாம் வாடுது. எத்தனை? இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். 12 தான் ஏர் ஓடுது. அத்தனையும் வெட்டி அதனுடைய ஃப்ளோ கட்டதானது கட்டதான் வெட்டி எரிச்சு அதெல்லாத்தையும் எல்லாருக்கும் விருது கொடுத்து தன்னுடைய பிஸ்னஸ், தன்னுடைய வாழ்க்கையில் வியாபாரம், எவ்வளோ பணம், எவ்வளோ ஆஸ்தியெல்லாம் வந்துருக்கலாரு, எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு எலியா உடனே திரும்பி போயிடுறார். அவருடைய விலையை கிளியை கொடுக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. அந்த தரிசனம் வேணும்னா அவர்கிட்ட அவருடைய அந்த எலியாவோட பின் போன பிறகு தான் கேட்குறாரு, அவனுக்கு என்ன வேணும், என்ன வேணும்? அந்த ரெட்டத்திலேயான ஆசீர்வாதம். 10 குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோ, 10 விரல் வச்சுக்கோங்க மனசுல. ஓகே, முதலாவதாக இங்கே இருக்கிற பாடம் இது நான் ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ணுற மாதிரி தான் உங்களோட டீச் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லியாக தான் நடந்துக்குது என் வீட்டுல. அநேக பேர் அதை பங்கு கொள்கிறாங்க. நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு எழுதி கொடுங்க, இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க, அதையும் நீங்கள் திருப்பி கேட்கணும். ஓகே, அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். நீங்கள் உத்தமாக கவனிக்க. முதலாவதாக நேரம், டைம் டெஸ்ட். உங்களை ரெட்டத்திலேயான ஆசீர்வாதம். எத்தனை வருஷம் எலியாவை பின்பற்றிட்டு இருப்பார்? எத்தனை வருஷம்? 1 வருஷம்? How many years தெரியுமா? இல்ல 10 வருஷம். It's a time test. நேரம் கொடுக்கணும். நம்ம வேலைக்கு ஓடுறதுக்கு மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? டைம் கொடுக்கணும் தானே. ஆண்டவரை பின்பற்ற நம்ம என்ன பண்ணோம்? நேரம் கொடுக்கணும். ரைட்டா? ஜெபிக்கணும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் 24 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். நீங்கள் எவ்வளோ நேரம் அவரோடு செலவிடுறீங்க? உங்கள் வாழ்க்கை எவ்வளோத்துக்கு ஆண்டவர் இருக்கு? 10 வருஷம் பின்பற்ற வேண்டியது. 2வது வேர்ட் டெஸ்ட். ஆண்டுடைய வார்த்தை
இரவு பகல் அதுல தியானமா இருக்கணும். நம்முடைய வசனத்தை ஆண்டவர் வாசிக்க கேட்கிறார். வேரூன்றி வளரணும். we have to be rooted and grounded in the word. நீங்க ஆண்டுடைய வசனத்துல வேரூன்றி நிலை நின்று வாழணும். அது நமக்குள்ளாக வசனம் உள்ள போகணும். நமக்குள்ள போனாதான் அது வசனம் நமக்கு சொல்ல ஞாபகம் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. மூணாவது வந்து எபிலிட்டி, உங்களுடைய திறமை. தனக்கு அநேக காரியங்களை செய்துட்டு இருந்த எலிசா என்ன பண்றாரு? தன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய திறமையில தன்னுடைய அவைலபிலிட்டி, தன்னுடைய வாழ்க்கையில நான் ஆயத்த ஆண்டவரே என்று தன்னை கொடுக்கிறதுமா. எப்படியெல்லாம் பிரச்சனை அவருக்கு தெரியுங்களா? இந்த எலியை சந்திக்கிறது சாதாரண ஆளு. அவர் எப்படின்னா அநேக நாள் அமைதியா இருப்பார். ஓகே, பேசவே மாட்டார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் கூட வைக்கணும், ஆனா பேசவே மாட்டார். தன்னை தூரமா தள்ளிடுவார். தூரம் போன தள்ளப்படுவார் அநேக காரியங்கள். ஆனா அதுவும் அது வந்து என்னன்னா வனாந்திர டெஸ்ட், வில்டர்னஸ் டெஸ்ட். வனாந்திரத்துல போட்ட மாதிரி தன் வாழ்க்கை. எந்த விதமான சத்தம் இல்லாம, எந்த விதமான காரியம் இல்லாம அமைதியில் இருக்கணும். ஓகே, அடுத்ததாக பேஷன்ஸ் டெஸ்ட். ஏன்னா பொறுமையா இருக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? அதுதான் வேணும். ரெட்டத்தினியான ஆவியானவர், ரெட்டத்தினியான ஆசீர்வாதம் பங்கு எனக்கு வேணும் கேட்டது. அதனால பொறுமையா இருக்கணும். எப்போ எலியா போகணும், அவருக்கு வேணும்னா எலியா மேல போகணும். ஆண்டவர் அழைக்கும் போது அவர் போன பிறகு அந்த கிடைக்கும். பொறுமையா காத்திருக்கணும். அடுத்தது அவரு சோதனை, அவருக்கு டெம்டேஷன் டெஸ்ட். நிறைய சோதனை இருக்கு. அவரை பின்பற்றினா விடாமுயற்சி. சொல்றாரு, என்ன சோதிக்கிறாரு? இங்கே இருந்துரு எங்க கில்கால்ல நீரு, நான் போறோம், நீ வராத, பின்னாடி வராது, நீ இங்க இருக்காத, பெத்தேல் போறேன் நான், நீங்க இங்கே நில்லு. அடுத்தது யோர்தான் போறேன். அப்ப எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல எல்லாம் சொல்றாரு, நீ வராது. ஆனா நான் என்ன சொல்றேன்? இல்லை நான் வருவேன். அப்போ போர் புரியணும். நிறைய காரியம் இன்றைக்கு நிறைய போர் நடந்துட்டு இருக்கிற மத்தியில். ஏன்னா நாங்கள் நிறைய ஜெபிக்கிறோம். உங்களை எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தெரியுமா இல்லையா? ஒவ்வொருக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்களாம் வேலை செய்துட்டு வந்துருக்கிறீங்க, பத்திரமா இருக்கிறீங்க. காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். உங்களை பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சபையில இது கிடையாது. இன்னைக்குதான் வந்து வரும்போது தம்பி சொன்னாப்புல, ஒரு சர்ச்சில் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லி கேட்டால் அந்த ஆயர் வந்து ஜெபிக்கவே இல்லை. எல்லாம் பொதுவாக ஜெபிச்சிடலாம். அப்படின்னா தனித்தனியாக ஜெபிக்கணும். இல்லை பஞ்சகாலம் எதுக்கு வந்துருச்சு? ஜெபத்துக்கு. பஞ்சகாலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனத்துக்கு பஞ்சகாலம் வரும்போது ஆல்ரெடி இருக்கு, வசனத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்துருச்சு. வசனத்தை யாரும் போதிக்க மாட்டாங்க, ரைட்டா? அடுத்ததாக இன்னைக்கு யாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பிசாசோட யுத்தம் பண்ணிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்காரு. நம்ம வந்து நிற்கணும். we have to stand in the presence of God. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம நின்று அதை பெற்றுக்கொள்ளணும். ஏனோ தான் வாழ்ந்ததெல்லாம் போதும், எதையோ போயிட்டு இருந்த நாட்டெல்லாம் போதும். ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. எங்க தரிசனம் தந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தரிசனம் கொடுத்துருக்காரு. தரிசனம் நம்ம தான். நீங்க மீண்டு கட்டணும். நேர்மையா கொடுத்ததை பார்க்கிறோம். நீங்க பாதுகாக்கப்படணும். உங்க வாழ்க்கை, உங்க சந்ததி, எல்லாவற்றுக்கும் மேலாக லாஸ்டான ட்ரெஸ்ட் இல்லைன்னா ப்ரொமோஷன் ட்ரெஸ். உங்களை நீங்க உயர்த்தப்படணும். உங்க ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவர் நிச்சயமாக ரெட்டத்துணையான ஆசீர்வாதத்தான வல்லவர் உங்க வாழ்க்கையை ஆண்டுக்கு கொடுக்க வேண்டும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. உங்க தாயுடைய கர்ப்பத்துல நீங்க கருத்தத்தினால இங்க உட்காந்துருக்கீங்க. என்னைக்கா யோசிப்பீங்களா? அதை நீங்க ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த குடும்பத்துல வந்துடுங்க. உங்க அப்பா அம்மா அவங்க இணைஞ்சு இருந்து வாழ்ந்ததுனால அவங்க வயிற்றுக்குள்ள நீங்க உருவாக்கப்பட்டீங்க. அங்க ஆண்டவர்களை மறைந்தார், உங்களை மீட்டு கொண்டாருங்க, உங்களை பெயர் சொல்லி எடுத்தாருங்க, தனியாக பிரித்து வச்சார். ஸோ அதுதான் அவருடைய அடையாளத்தை நம்ம பார்க்கணும். அதனால இன்றைக்கு எலிசா மூலமா ஒரு பெரிய தரிசனத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாத துவக்கத்திலிருந்து நாங்கள் ஏசியாவிலிருந்து எல்லா தீர்க்க தரிசிகளை நம்ம பாடித்தோம்.
அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம், இப்படி படுன்னு சொன்னா அப்படி படுக்கணும், இப்படி உட்கார்ந்தா அப்படி உட்காரணும், இந்த புக்கை எடுத்து நீ சாப்பிடுனா சாப்பிடணும், எல்லாம் செய்தாங்க. யாரு? தீர்க்கதரிசிகள். ஆளுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொன்னதெல்லாம் செய்ததுனால இன்றைக்கு நம்ம புக்கெல்லாம் வாசிக்கிறோம். ஏசியா புக்கு அபிஷேகத்தை பற்றி வாசித்து ஏசியா எழுதினாரு. யார் வாசித்து முடிச்சது? ஏசப்பா. இன்றைக்கு இந்த சத்தியம் நிறைவேறப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்பதை பார்க்கிறோம். அதனால ஏசியா பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் வாலிப வயசு ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை நம்ம தேவாலயத்தில் பார்க்கிறோம். அந்த தேவாலயத்தில் அவனுடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவனுடைய பலிபடுத்துறது அவனுக்கு கிடைச்ச தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆண்டவர் தன்னை அவருடைய பரிசுத்தமான ஆண்டவருடைய சத்தம் ஓயாமல் சேராவிலும் எல்லாரும் துதித்து பாடுகிற சத்தத்துல இடி முழக்கம், பெரிய மகிமை, அவனுடைய மகிமை இறைந்து ஆலயத்தில் நிரம்பிச்சுன்னு சொல்லப்படுது, புகையாக நடந்துச்சுன்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு மத்தியில ஆண்டவர் இருந்ததை பார்க்கிறோம். ஏசியா பார்க்கிறார். வாலிபத்துல ஒரு மேலான தரிசனம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது மேலான தரிசனத்தை பார்க்கிறார். அந்த பரிசுத்தமான ஆண்டுடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது நான் அதமானே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் பாவமான மனுஷன் மத்தியில் வாழ்கிற ஆண்டவரே, எனக்கு மன்னிங்க, மன்னிப்பு கேட்கறத பார்க்கும்பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரு. தன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார். தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னை ஒரு உள்ளான தரிசனத்தை பார்த்து விடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வெளியான தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என்ன தரிசனம்? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for me? Whom shall I send and who will go for me? ஆண்டவர் கேட்கிற தரிசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய ஏசியாவை தெரிந்து கொள்ளதை பார்க்கிறோம். God called him. நீ யார் போவாங்க? அவன் தன்னையே ஒப்புப்படுத்ததை நம்ம அறிந்து கொள்ளணும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. ஏசியாவுடைய புத்தகம் திருப்புக்கு சாப்டர்ஸ் 66 சாப்டர்ஸ். அதில் பாதி புக்கு அவர் தான் எழுதினார். அதுக்கு பிறகு அவருடைய காரியங்களை மற்றவங்க இன்னொரு எழுதி முடிச்சாங்க. நீங்க என்ன ஏசியா போல நீங்க உங்க வாழ்க்கை நீங்க அர்ப்பணிச்சா ஆண்டவர் என்ன செய்வார்னா தரிசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். யூ ஆர் த விஷன் ஆஃப் காட். சுஜாதா வந்து தன்னுடைய மகனை பற்றி சொன்னாப்ல. என்னவாச்சு மகனுக்கு? டெங்கு ஃபீவர் வந்து ஐசியூல நாங்கள் வரோம். அப்போ ரொம்ப அழுது சோப்பாங்க, அழுது சிலத்தை கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த டெங்கு ஃபீவர் வந்து வயிற்று பிளட்டு நான் சரியில்லை எடுத்துட்டாங்க. அது ரொம்ப இது கஷ்டமாக இருந்தது. எப்படி காலையில் சுகத்தை கொடுக்குன்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டேன். அப்போ சாட்சி தான் சொன்னார். நான் சொல்லலை. அப்போ கூட நின்று இருந்தேன். ஆனால் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த வயிறு இதாகும். அவனுக்கு ஒரு இது தாய்க்கு தான் அந்த எழுதுனது. உட்கார்ந்துக்கிற ஒரு ஆளுன்னா அந்த தாய் கர்ப்பத்துல தொட்ட ஒரு கடவுள் சும்மா இல்லை. யூ ஆர் நாட் ஜஸ்ட் பர்சன் ஜஸ்ட் லைக் தட். உண்மையாவே ஒரு சுகத்தை கொடுத்து தரன் கொடுத்து இன்றைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. தாயின் கர்ப்பம், தாயின் கர்ப்பம் எவ்வளோ பரிசுத்தமானது, அது எவ்வளோ சிறப்பானது, எவ்வளோ பத்திரமாக அந்த ஒரு குழந்தையும் ஆண்டவர் விதைத்து அதை உருவாக்கி அதை வளர்த்து ஆளாக்கி அந்த 9 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது எவ்வளோ பாடுகளோட பிள்ளைகளை வளர்க்குறாங்க. பிள்ளைங்களாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, உங்கள் முக்கியமாக உங்கள் அம்மாங்க எப்படி கஷ்டப்பட்டு சுமந்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு. நன்றி சொல்லியிருக்கீங்களா? இப்போதான் have you thanked your mothers and fathers? நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு டேக் டைம் டு டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஸ்பெஷலி யுவர் மதர். ரைட்டா? உங்கள் அப்பாங்க வெளியே வந்த பிறகு சுமக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்பவும் பெண்கள் தான் சுமக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள சுமந்தவங்க அவங்க தான், பிறந்தவங்க சுமத்து தூக்கி போகிறது அவங்க தான், ஸ்கூலுக்கு போனாலும் அவங்க தான், எல்லா காரியங்களும் அவங்க தான் இல்லையா? இப்போ மாற்றிக்கிறாங்க. இந்த காலம் மாறி இருக்கு. ஸோ நிச்சயமாக ஆண்டவர் இந்த தாயின் கர்ப்பத்தில் நம்ம பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. எரேமியா பற்றி அடுத்த தீர்க்கதரிசி பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Can you read, one of you? Jeremiah 1:5. Before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. So,
I knew you. God said, I knew you before I formed you in your mother's womb. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to nations. உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ பிறக்கும் முன்பாகவே நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன்? பரிசுத்தப்படுத்தி உன்னை வேறுபடுத்தி வச்சிருக்கேன். அப்புறம் எல்லாம் சேர்த்து வாசித்தா உன்னை தீர்க்கதரிசியாக each one is called to be a prophet. ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவரை பற்றி மற்றவர்கள் சொல்லணும், எடுத்து கூறணும், அவர் என்ன சொல்றாரு அதை செய்யணும். இந்த வருஷம் சந்ததியே ஆசீர்வாதங்க தீர்க்கதரிசியின் சந்ததி. தீர்க்க தரிசனம் சொல்லணும். உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா பத்தாது, அவரோட நீங்க அந்த அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். When you receive the Holy Spirit, you will receive the power of the Holy Spirit and you will be prophets. You will prophesy. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்வீங்க. ஸோ ஆண்டவர் சின்ன வயசுல தானே அறிந்து கொண்டதை பார்க்கணும். தாய் கர்ப்பத்திலே உடனே அறிஞ்சேன்னு சொல்றாரு. அந்த சின்ன பிள்ளையா போது ஆண்டு சொன்ன, நான் இது எப்படி ஆண்டவரே, நான் பேச கூட முடியாது, எப்படி நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறவரை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவருக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கருத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பால் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடன் சொன்னார். நீ அப்படி சொல்லாதேன்னு சொல்றாரு. நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்க. சின்ன பிள்ளை மூலமா எனக்கு நிறைய வசனம் சொன்னாங்க பசங்க. இன்னைக்கு ஜாஷுவா சொன்ன வசனம் எனக்கு அப்படியே ஆடி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிள்ளை கடந்து போன ஒரு காரியம், தன்னுடைய தகப்பனுக்கு சரீரத்தில் உடம்பு சரியில்லை, எப்படி துடிச்சிருப்பாங்க பெற்றோருடைய சூழ்நிலை. பிள்ளைங்க இல்லை ஜெபிச்சிருப்பாங்க, நிச்சயமாக அவங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிச்சிருப்பாங்க. அந்த வசனம் சொல்லும்பொழுது அந்த வசனத்தின் மூலமாக நிச்சயமா என்னோட ஆண்டவர் பேசினார். என்ன சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைக்கு மத்தியில் அவருடைய திருவசனத்தை சொல்வதை பார்ப்போம். அதனால நீ சொல்லாத, அப்படி சொல்லாத, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் வாயில வார்த்தையை போடுவேன், நீ போய் பேசுவ. எப்படி யாருக்கு பேசுவ? ராஜ்யங்களுக்கு, அப்புறம் ஜாதிகளுக்கு. In all the nations and all the kings will know that I have given you the word. அதனால ஸ்பெசிபிக் ரோல் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன செய்யணும்? நீ பிடுங்கணும், you have to uproot. அப்புறம் நீ அதை அழிக்கணும், you have to tear down. அதை முற்றிலுமாக ஒழிக்கணும். அதை எதுவுமே இந்த வாழ்க்கையில் என்ன பலிபீடம் கட்டிட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிடணும். you have to overthrow. அதை மீண்டுமாக திருப்பி போடணும். அப்புறம் லாஸ்ட் என்ன சொல்றது? நீ அதை மீண்டும் கட்டணும், அப்புறம் நாட்டணும். கட்டவும் நாட்டவும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் நீங்களும் நானும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எனவே ஒரு அழுகை தீர்க்கதரிசி அழுதுட்டே இருந்தார். ஆண்டவர்கிட்ட நான் சொல்ல ஆண்டவரே இவங்க அழிக்கப்படாது, ஆண்டவரே அவங்க எல்லாம் செத்து போயிட்டா எப்படி ஆண்டவரே? இல்லை அவங்க அழிப்பேன், ஏன்னா அவங்க ரொம்ப விக்கிரகம் அடக்கம் பண்றாங்க, எனக்கு எதிராக நிற்கிறாங்க, எனக்கு விபச்சாரம் பண்றாங்க, என்ன விட்டுட்டு இன்னொரு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க, நான் காண்பிக்கிறேன். அது என்ன செய்யல, அதை அங்கீகரிக்கல, என்னை புறக்கணிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம அதுதான் செய்யணும் இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரு. நம்ம என்ன பண்றதில்ல, அவரை தேடுறதே இல்லை, அவருக்கு நான் நன்றியை சொல்றது இல்லை. ஆண்டு செய்கிற செயலில் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கணும், அதுக்கு நன்றியே சொல்றது இல்லை. கரெக்டா? ஆக்சிஜன் கொடுத்தா என்ன எதிர் மணி நேரம் நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ பணம் செலவு பண்ணணும், இலவசமாக கொடுக்குறாரு.
அதுக்கு எவ்வளோ மணி நேரம் நம்ம செலவிட்டு அவங்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் கேட்கறது தான். ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானியலுடைய புத்தகத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவன் ஒரு வாலிப பிள்ளையா இருக்கிறான். எங்க இருக்கா இப்போ? பாபிலே தேசத்துல சிறை பிடித்து கொண்டு போகப்படுறாங்க. த கிரீம் ஆஃப் த ஜெருசலம் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போறாங்க. ஞானத்துல, கல்வியில, விவேகத்துல இருக்கிற சிறப்பான பிள்ளைங்க இப்ப ராஜாவுடைய அரண்மனையில சாப்பாடு எல்லா வசதிகளும் கொடுத்து நீங்க எல்லாம் ட்ரைனிங் போகணும், பயிற்சி எடுக்கணும்னு சொன்னப்போ அவங்க எல்லாம் சிறப்பான உணவு இருக்கு, திராட்சரசம் இருக்கு, எல்லாம் சம்பத்து இருக்கு. அங்க என்ன பண்ற? தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்னன்னு 8ஆம் வசனத்துல 8th verse first chapter. ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டு பண்ணக்கூடாது. நான் தீட்டுப்படுத்த முடியாது. நான் ஆண்டுடைய பிள்ளை. ஐ எம் இன் a foreign land. நான் ஒரு அந்நிய தேசத்துல நான் காணப்படலாம். ஆனா என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க நீங்க உத்தரவாதம் எடுத்திருக்கீங்க? நீங்க எத்தனை காரியங்களை ஈடுபடுறீங்க? எவ்வளவு காரியங்களை நீங்க சொல்றீங்க, செய்றீங்க? உங்க அப்பா அம்மா பின்னாடி எத்தனை காரியம் நீங்க செய்றீங்க? உங்க அப்பா அம்மா பார்த்துட்டே இருக்காங்களா உங்களை? என் பிள்ளை நான் பத்திரமா ஸ்கூல் போதுப்பா, நல்ல பத்திரமா காலேஜ் போதுப்பா. எத்தனை காரியம் நடந்துச்சு உங்களுக்கு? ஒரு வேஷம் உள்ள, ஒரு வேஷம் வெளியா? அப்படியா? ஆண்டவர் உங்களை நம்புறாரு, உங்க பெற்றோர்களை நம்புகிறார். நம்பிக்கை துரோகம் பெரிய பாவம். ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த உத்தரவாதம் என்ன? தானியேல், என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்னுடைய அப்பா அம்மா இங்க இல்லை, நானே எங்க இருக்கிறேன்? அந்நிய தேசத்துல தன்னுடைய மற்ற நண்பர்களோடு சேர்ந்து 4 பேர் நிற்கிறேன். ஒரு பெரிய சேனையா நிற்கிறாங்க. நாங்க என்ன பண்ண மாட்டேங்களே? தீட்டுப்படுத்திக்க மாட்டோம். ஏன்னா அந்த விக்கிரகத்துக்கு வணங்குவாங்க. எந்த சாப்பாடுலாம் அந்த தேவங்களுக்கு வணங்குறது சாப்பாடு தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. திராட்சரசம் அந்த தேவங்களுக்கு கொடுத்து தான் அர்ப்பணித்து அதை கொடுப்பாங்க. அதனால தன்னை தீட்டுப்படுத்திக்க கூடாது. நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியம் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், ஆண்டுக்கு முன்பாக நான் இருப்பேன். ஸோ பர்மிஷன் கேட்டுக்கலாம். நாங்கள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லி ஆண்டுக்கு 9ஆம் வருஷத்துல அந்த அதிகாரிக்கு தயவு காண்பிக்கும்படியாக உதவி செய்தார் தானியேலுக்கு. ஓகே, 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். So, தனக்கு எல்லா ஆசீர்வாதம். when you align yourself with God, God will provide you everything. நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. He is a provider God. He loves you so much. Overflowing blessing. ஆண்டவர் நிரம்பி வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் தருவார். அவளை ஞானத்திலே, கல்வியில, விவேகத்துல. அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து தனக்கு பார்த்து பரிசோதித்த போது 10 மடங்கு இவங்க மற்றவங்களை விட, மந்திரவாதிகளும் மற்ற குறி சொல்லுகளை விட 10 மடங்கு அவன் முழு தேசத்துல சிறப்பா இருந்தாங்க. ராஜா இவங்கிட்ட கவுன்சில் கேட்டாங்க, அட்வைஸ் கேட்டு தான் மற்றவங்க செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண வாலிப பிள்ளை கடவுளுக்கு பயந்தவர்கள் இருந்தா God will definitely use your wisdom to balance and judge the nation. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக 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 உங்களை ஆசீர்வதிக்க நல்லவர். He is able to do exceedingly abundantly above all that we ask or think, according to his power he will work. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அடுத்து யாரு? நான் வாசிக்கிட்ட வேத பகுதியில் சுவிசேஷ பாடத்தில் யார் பற்றி வாசித்தாங்க? சுவிசேஷ பாடம் சொல்ல சுவிசேஷ பாடம் சுவிசேஷமா லூக்கால யாரை பற்றி யார் சுருள் வாசித்தது? என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, எவ்வளவு கஷ்டமா இருக்காரு தெரியுமா? அந்த காலத்தில் ஆண்டவர் ஏசாமி வாசித்தார்ப்பா. அடுத்தவர் அவர் தான். He was prophet of the prophets. தீர்க்க தரிசிகளுக்கு மேலான தீர்க்க தரிசி. அவர் தான் செய்யறாரு. அந்த வசனத்துல 61ஆம் அதிகாரம் ஏசாயாவுடைய பகுதியை அவர் வாசிக்கிறார். 18:8-9 18-19 சரி. லூக்கா 4:18-19. The Spirit of the Lord is upon me, for He has appointed me to preach good news to the poor. He has sent me to proclaim the captives will be released,
the blind will see, the downtrodden will be freed from their oppressions and oppressors, and the time of the Lord's favor has come. ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்றாரு, நிச்சயமா நான் என்ன எதுக்காக வரேன், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, to preach the good news. யாராருக்கு ஆண்டவர் சொல்ல சத்தியம் தெரியல அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, அதுக்காக வந்தேன். அப்புறம் இருதயம் நறுமண்டு போயிருக்கு, அவங்களுக்கு விடுதலை, சிறைப்பட்ட விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்கள். இதுக்கு தான் ஆண்டவர் வந்தார், செய்தாரா இல்லையா? 3 வருஷம் தான் ஒரு டைம், வாலிப வயசு 30 வயசுலேருந்து 33 வயசு, எவ்ரிதிங் ஹி கம்ப்ளீட்டட். அவர் கொடுத்த அந்த வேலை கம்ப்ளீட்டாக தன் தகவல் கொடுத்த வேலை எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். இன்றைக்கு என்ன சொல்றாரு, this scripture has come true today before your eyes. உங்கள் கண் பார்வை முன்னால இந்த சத்தியம் நிறைவேறப்பட்டது. எல்லாருடைய கண்ணில் அவர் மேலேயே இருந்துச்சான். அவர் என்ன சொல்ல போறாரு காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நிறைவேற்றி தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட சிறப்பான காரியத்தை செய்து முடிச்சார். பாடுங்க. ஏன் சொல்றாரு? தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. லாஸ்ட் யாரு வாஸ்தவே? யாரு பற்றி வாஸ்தவம்? சவுலா. சவுல் எழுதுகிறது என்ன பண்றாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கிறிஸ்தவர்களை தூக்கப்படுத்திட்டு இருந்தாரு. ஓகே, அவர் எங்க இருந்து எங்க போறாரு? இல்ல, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போயிருக்கிறாரு? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறாருன்னு உங்களுக்கு தெரியணும். எங்க இருந்து இது கொடுத்துருப்பாங்க அதிகாரம். அதான் அப்போஸ்தலர் எங்க இருந்து கொடுத்துருப்பாங்க வேலை? எருசலேம். ஓகே, எருசலேமுக்கு அதாவது தமஸ்கு போயிட்டு இருக்காரு. எதுக்கு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு? சடதியா எப்ப சந்திப்பார் தெரியல நம்மள, இல்லையா? நம்மள இன்னைக்கு தான் சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. என்ன நான் நம்புறேன். ஓகே, போகிற வழியில் ஆண்டவர் தன்னை தொடுகிறார், அப்படியே விழுகிறார். எவ்வளவு பெரிய ஆளு, பெரிய சாதனை புரிஞ்சவர், பெரிய பெரிய சாதனை, நிறைய படிப்பறிவு, நல்ல திறமை, பேச்ச திறமை, பேசின வாயத்தை கம்ப்ளீட்டாக பேசினா நிறுத்த மாட்டாங்க, அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரே பெரிய படிப்பை படித்து நிறைய சாதனை புரிஞ்சு லைஃபெல்லாம் சாதிக்கணுன்றதே வந்து யோசிக்கிறவர் ஆண்டவர் ஒரே தொடு, ஒரு டச் போதும் ஆண்டவர். இன்னைக்கு யாராவது ஆண்டவர் தொடுறதா தெரியாது, உங்களை தொட்டிருக்காரு ஆல்ரெடி. நீங்கள் தான் ஆண்டருடைய சத்தியத்தை சொல்லணும். நீங்கள் அதை பார்க்கும்பொழுது கலாத்தியர் 1:15 வாசிக்கலாம். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தவர்கள் என் தாயின் வயிற்றில் இருந்தவர்கள் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் கொடுத்தாங்க. அவரை எதற்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்க தோன்றாரு? தாயின் இவரையும் ஆண்டவர் அங்கதான் தொட்டார். இங்கேயும் அவன் முன்குறித்து சொல்லிட்டார், தாயின் கர்ப்பத்துல நான் அழைக்கப்பட்டேன், அவருடைய கிருபையினால் நான் அழைக்கப்பட்டேன், அவருக்கு பிரியமாக நான் காணப்பட்டேன். அதனால நான் பிறக்கும் பொழுதே என்ன பண்றாரு? ஒரு தீர்க்க தரிசியாக என்ன கட்டளை கொடுத்து எனக்கு கொடுத்துட்டார். பொறுப்பு எந்த ஜனங்களுக்கு? யாருக்கு? 2 கூட்டத்தார நம்ம எப்பவுமே யோசிக்கிறோம். யாரு நம்மள யாரு? நம்மள யாரு? நம்மலாம் புறஜாதி. கரெக்டா சொன்னீங்க, புறஜாதி நம்ம எல்லாரும். இன்னொருத்தர் யாரு? உரிமையாளர்கள், யூதர்கள், இஸ்ரவேல். ஓகே, யூதர்கள். புறஜாதி நம்ம ஜென்டைல்ஸ், அவங்க யூதர்கள். இவரும் ஒரு யூதன் தான். யூதனுக்கு யூதர், ரோமனுக்கு ரோமர், எல்லாருக்கும் எல்லாம். ஓகே, எல்லாவற்றையும் படிச்சிருந்தாலும் ஆண்டவர் தன்னை புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்,
அது போன இடங்கள்லாம் ஆண்டவர் தனக்கு கிருபை தந்தது பார்க்கிறோம். ஸோ ஃபுல்லாக நமக்கு தெரியல, எப்படி விழுந்தாரு, எப்படி வந்தாரு, கண் பார்வை போயிடுச்சு, கண்ணெல்லாம் அடைச்சிருச்சு, தெரில எங்கே விழுந்துருக்கோம் தெரில. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க. கடைசியில் யார் வந்து பார்க்குறது அவங்கள சந்திக்க? அனனியா சொல்றாரு ஆண்டுகிட்ட. ஆண்டு கூப்பிடும்போது என்ன சொல்றாரு? இவரு யாரு? இவரு கிறிஸ்தவரை துன்பப்படுத்துறவங்க, வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். இவரை போய் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நான் எப்படி அங்கே போறேன்? என்னைய கொலை பண்ணுவாங்க. அப்ப அங்க பயப்படுறாரு. ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? 15ஆம் வசனம் வாசிங்க. அனனியா தெரிந்து கொள்ளப்பட்ட பாவி. I have my chosen instrument. Saul is my chosen instrument to take my message to the Gentiles and the kings as well as the people of Israel. எல்லாருக்கும் சொல்ல வேண்டியவர் இவரு. அதனால நீ புறப்பட்டு போ, நான் சொல்ற கட்டளை நீ கீழ்ப்படி. உன்னுடைய மைண்ட் செட்ல இருக்கிற காரியெல்லாம் விட்டுடு. அவரை நான் தெரிஞ்சு கொண்டேன். உங்களே ஆண்டவர் அப்படிதான் தெரிஞ்சு கொண்டேன். இந்த காலவெளியில உங்கள் தனித்தனியாக பேர் பேராக தொட்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையை. நீங்க உங்களை அர்ப்பணிக்க. You have to give yourself to the Lord. There are no alternative. உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. It's only you can do it. நீ சொல்லாத, நான் சொல்றது. நான் உன்னதான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ தான் போகணும். உன்னுடைய காரியத்துக்கு நான் கொடுத்துருக்க வேலையை நீங்க தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. இவரு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர். அதனால அவன் என்ன சொல்றாங்க அந்த கடைசி வரியில, எனக்காக அவர் என்ன ஆவாரு? அந்த வசனத்துல பவுலு இல்ல பாத்திரம் இல்லை, என்ன சொல்றாரு? எனக்காக அவன் என்ன நடக்க போறான்? நிறைய கஷ்டங்கள் சகிக்க போறான், நிறைய பாடுகள் அவனுக்கு இருக்கு. நீங்க 2 கொரிந்தியர் வீட்டுல போய் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21-30 வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ முறை சிறை எடுக்கப்பட்டேன், அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, செத்து போனேன், நிறைய தடவை நான் விழுந்து போனேன், என்ன எத்தனையோ தடவை சவுக்கில் அடிச்சாங்க, சதை பிடுங்கி போச்சு, என்ன முழுகி போனேன், ஷிப்ரெக் அன்றே முழுகி போயிட்டேன், பூமியில் தண்ணிக்குள்ள நான் முழுகி எத்தனையோ நைட் அண்ட் டே நான் அதிலே வாழ்ந்தேன், எத்தனையோ பாடுகள் நினைச்சு நான் எதுவுமே இல்லை, பெருமை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. எவ்வளோ ஆண்டுடைய பாடுகள் அவன் சகிச்சாலும் அவன் சொல்ல என்கிட்ட ஒன்றும் நான் பெருமை பாராட்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல என்ன தெரிந்து கொண்டா நான் பலவீனமான ஒரு மாட்டோம் அர்ப்பணிப்பதை பார்க்க முடியுமாங்க. இன்னைக்கு இந்த வசனம், இன்னைக்கு ஆண்டு கொடுத்துருக்க தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவமாக சொல்றாரு. இனி நான் வெட்கத்துக்கு பதிலாக instead of shame you will be receiving double portion. உங்க அவமானம், உங்களுடைய நிந்தை, உங்களுடைய வேதனை, உங்களுடைய சகிப்பு தன்மை எல்லாமே நீங்க எழுத போயிடலாம். ஆனால் நீங்கள் என்னவா எப்படியான ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவீங்க? ரெட்டத்தனியான ஆசீர்வாதம். இழிவாக பேசுகிறாங்களா, குறைவாக வேண்டாங்களா, இவங்களா கிறிஸ்தவன், இவங்க எல்லாம் லைஃப் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் கடவுளுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, நம்ம சரியாக வாழலாம், யூ ஆர் டிஸ்கிரேஸ், நீ ஒரு வேஸ்ட்டு, நீ எல்லாருக்கும் ஒரு துன்பத்துக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு ஆண்டு என்ன செய்வார்னா ஒரு நித்தியமான சந்தோஷத்தோடு நம்மை நடத்துவார். அதனால் இன்றைக்கு நம்ம பசங்களுக்கு சொன்ன போய் நான் முன்குறிக்கப்பட்டவள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், என்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார், என் பாவங்களை மன்னித்திருக்கின்றார், என்னை மீட்டெடுத்திருக்கின்றார், நான் என்னை தத்து எடுத்துட்டு இருக்கார் ஒரு குடும்பத்தில், என்னை அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கின்றார், என்னை தனியாக பிரித்து வைத்திருக்கின்றார், இந்த உலகத்திலிருந்து அவருடைய முத்திரையை மேலே போட்டிருக்கிறார். நம்புறவங்களா நம்மலாம் நீங்கள் யோசிங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் உங்களை He has appointed you, உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வைத்திருக்கிறார். எங்கே இருக்கீங்களோ, யோனா என்ன பண்ணா வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் அழகாக இந்த வசனங்களாம் வாசிக்கும் போது தான் அதில் இருக்கிற சத்தியெல்லாம் புரிஞ்சுக்கணும். எங்கே போக சொன்னாரு ஆண்டவர்? என்ன சொன்னாரு? 40 நாட்கள்ல நினைவே என்ன ஆகும்? முழுசா அழிச்சிடும். ஆண்டோட திட்டங்க அழிச்சிடணும். அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் அவ்வளோ மோசமான விக்கிரக வணக்கம் ஆண்டோருக்கு முன்பாக
கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருங்க. சோதம் குமரா போல அப்போ முழுசாக அடிச்சிடணும். அதுதான் என்ன சொல்றாரு, நீ போய் சொல்லணும். அவன் என்ன பண்ணுறான், எத்தனை மைல் தூரம் தெரியுமா? 2500 மைல் தூரம் போகிறாரு. ஆனால் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 500 மைல் தான். ரைட்டா? 5 மடங்கு தூரத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஒரு டச் போதும். எந்த எந்த வாய்க்கு நீரை வாயை தர அது கீழ்படுத்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, சீட்டு போட்டு பார்த்து யார் பார்த்து அவங்க பண்ணியது பாருங்க. அங்கே கூட ஆண்டவர் ஞானம் கொடுக்குறாரு. சீட்டு போட்டோட யார் பண்ணுறது? யோனான்னு சொல்றான், என்னால தான் என் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்படியாம நான் ஓடிட்டு இருக்கிறேன், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, நான் அப்படியே போய் செத்து போயிடுவேன். அவர் யோசனை செத்து போயிடுவார். ஆனால் ஆண்டுடைய பிளான் எப்படி? மீன் வாயை திறந்து வாய் உள்ள போய் 3 நாள் உள்ள வயிற்றுல இருந்து 3ஆவது நாள் போய் கக்குன்னு சொல்லி அங்கே தான் அவர் பேசுறாரு, அர்ப்பணிக்கிறாரு. என்னென்னு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, என்னை மாற்றிடுங்க, தயவுசெய்து என்ன கூட்டிகிட்டு போட நாங்கள் வேலை செய்கிறேன். ரைட், அதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே கடைசியில் ஜனங்க என்ன ஆயிட்டாங்க, சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றிடுவார்ல, அவருடைய பிளானை மாற்றிடுவார் நமக்காக. He will just change his plan. நம்ம மனம் திரும்பினா போதும். இறக்கமுள்ள ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிட்டான், ஆண்டவரே தயவுசெய்து சொன்னா கூட போதும். மனம் திரும்பிட்டோன்றத உடனடியாக அணைச்சு கொள்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். என்னப்பா வாரம் வாரம் லேட்டாக வர, வாரம் வாரம் வெளியே நிற்கிற, வாரம் வாரம் இப்படி நடக்கிற, என்னென்ன பண்ணுற எல்லாம் கேட்பார். அதெல்லாம் பட்டியலில் உங்கள் புக்கில் இருக்குது, ஆல்ரெடி ரிட்டன். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் சொல்லணும். இனிமேல் அதை செய்யாதீங்க, லேட்டாக வராதீங்க. ஆண்டு சமூகத்தில் ஆண்டு உங்களை சோதிப்பார். சேலஞ்சஸ் வரும், ட்ரபிள்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டு என்ன செய்வார்? எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டால் வழி 8ஆவது டே தான் டபுள் போனஸ் கிடைக்கும். ரெட்டத்திரியான ஆசீர்வாதத்தை ரெடியா பெற்றுக்கொள்ள ரெடியா? சரி, எல்லாரும் ஏஞ்சி நிற்கலாம். ஆண்டு சமூகத்தில் இந்த பாடலை பாடி அர்ப்பணித்து ஜெயிச்சு முடிக்கலாம். என் தாய் உருவானோரே, என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவானோரே, பேர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாருங்கள் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எப்படி பாருங்கள் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, எழுதுகள் உருவாகுற, நரம்புகள் உருவாகுற, தசைகள் உருவாகுற, தரிசனம் உருவாகுறதே, தாய் கருவிலே தரிசனம் உருவாகுறதே, அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறையும் பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. கலங்கி போயிருக்கோம், அப்படி கருவிலே கலங்கி உணலாக ஆயிருக்கோம், குறைவோடு பிறந்திருக்கணும், பத்திரமா சுமந்தார். தாய் கருவிலே நம்ம பத்திரமா சுமந்தார். இதில் அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவரே என்ன நான் கொடுக்குறேன் சுவாமி, இந்த காலங்களிலே நான் சமர்ப்பிக்கிறேன், உம்முடைய தரிசனமாக இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பட்ட சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களை கொடுங்க, உங்க கைகளை உயர்த்தி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்ன உத்தரவாதம் கொடுக்குறேன், ஆண்டவரே என்ன நீங்க தொடுங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்க. Say that Lord, I want to commit my life to you. சொல்லுங்க, just commit your life. ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க, உங்களை மாத்திரம் கொடுங்க. வேற யாருக்காக நீங்க ஜெபிக்காதீங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர், உங்க வாழ்க்கை உங்க கையில கொடுத்துட்டாரு. இன்னொருத்தருடைய கணவனோ உங்க பிள்ளைங்களோ உங்க மருமக்களோ உங்க பேர பிள்ளைகளோ கிடையாது. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் கொடுத்துட்டாரு. நீங்க கொடுக்குறவங்க ஜஸ்ட் கமிட் யுவர் லைஃப் டு காட். ஆண்டவர்கிட்ட கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க. கண்ணில் கூடி ஆண்டவர்கிட்ட மாத்திரம் பேசுங்க. ஆண்டவர் உங்களை மாத்திரம் தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்க தான் வேணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொள்கிறார். உங்க வாழ்க்கை தான் ஆண்டவர் கூட விட பார்க்கிறார். அநேக சோதனைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சூழ்நிலை வரும், சவால்கள் வரும். But God will be there with you. ஆண்டவரே இந்த மக்களை நேசிக்கிறீங்க. இந்த இடத்துல என் குடும்பத்தில் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையை எங்களுக்கு
சொந்தம் ஆண்டவரே, எங்களை மீட்டெடுத்தீங்க. எங்கள் தாயின் கருத்துன கலந்து பிறப்பாங்க. நாங்கள் உருவாகி இருக்கக்கூடாது சுவாமி. எசப்பா நாங்கள் பிறந்தே இருக்கக்கூடாது. நம்முடைய திட்டம் ஆண்டவரே, எந்த திட்டம் நிறைவேற சொல்லி இத்தனை ஆண்டு காலம் எங்களை நடத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்தீங்க. ஒவ்வொரு நாளும் சோதனைகள், சரீர பலவீனங்கள், சுகவீனங்களை வந்ததுலாம் எங்களை கண்ணின் மணியை போல பார்த்தீங்க ஆண்டவரே. சிறு குழந்தைகள் எங்களை வளர்த்து ஆளாக்கி மட்டும் ஆய்வை நிறுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நாங்கள் தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்தாலுடைய அந்த இரட்டத்தினியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலே இந்த மாதத்துக்கு இரட்டத்தினியான ஆசீர்வாதம் எத்தனை குடும்பங்களை நீங்க கொடுக்கணும் இருக்கீங்க. ஆலயத்திலே தரணும் ஆண்டவரே. யாரும் சுகமா இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாரும் சுகத்தோட பலத்தோட வேதத்தை வாசிப்போம் ஆண்டவரே. கூட நாங்கள் பேசுவோம், கூட நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்படி நாமத்தோட ஆசீர்வதிங்க. இனி எங்கள் சபை எப்படியா இருக்கக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்படியே தொடர்ந்து ஜெபிங்க. இந்த வேளையில நம்ம ஜெபத்தையும் நடத்திடுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்களோ நமக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாருடைய தலைமையில உங்க கை வச்சுக்கோங்க. எடுங்க. டேக் கிளைம் ஆஃப் யுவர் லைஃப். உங்க தலைமையில கை வைங்க. ஆண்டவரே இந்த தலைமையில வைக்கிற என்ன ஆசீர்வதிங்க சுவாமி சொல்லுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. உங்களுடைய திட்டத்தை செய்ய என்ன ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையை உங்களுக்கு சொந்தமாக்குகிறேன் சுவாமி. உமக்காக மாத்திரம் நான் வாழ்வேன். உமக்காக மாத்திரம் காரியங்களை நான் செய்வேன். என் வாழ்க்கையில் எந்த ஆண்டவரே என் ஆலோசனை வேண்டாம், என்னுடைய வழிகள் வேண்டாம், என்னுடைய முயற்சிகள் வேண்டாம். நீங்க ஆண்டவரே எனக்காக வைக்கிற திட்டம் மாத்திரம் நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. எசப்பா என்னை ஆசீர்வதிங்க. என் வாழ்க்கை மூலமா அநேக பேர் ஆசீர்வதிக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உற்சாக உறவை ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா யாரும் அறியாமல் இருக்காங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்க உத்தரவாதம் எடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜெபிப்பேன். என்னுடைய பெற்றோருக்காக, என்னுடைய உடன்பிறந்தவர்களுக்காக, என்னுடைய குடும்ப மக்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே எங்க பக்கத்து அக்கத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிப்பேன். உத்தரவாதம் எடுத்து எங்களுடைய வெட்டூர் பட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிப்பேன். 8 ஜோன்ஸ்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும். உடைய சமாதானம், உடைய பாசுத்தம், உடைய ஆசீர்வாதம், உடைய ரட்சிப்பு தானம் ஆண்டவரே. ஆண்டவரே 27 கர்நாடகத்தில் இருக்கிற 27 ஆண்டவரே கிறிஸ்துக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் உடைய கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. 28 மாநிலங்களுக்காக ஜெபிக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் நீங்க கடந்து செல்லணும் சுவாமி. பரிசுத்தத்தால் நிரப்புங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. எல்லா விக்கிரக வழக்கம், பிசாசுடைய செயல்கள் எல்லாவற்றையும் முறியடி ஆண்டவரே. ஆண்டவரே இதனுடைய இஸ்ரேலுக்காய் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பலஸ்தீன தேசத்துக்காய் எந்த யுத்தமோ எந்த போரும் தொடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். உங்களுடைய ஆசீர்வாதம் காரணம். அதற்காக என்னை உத்தரவாதம் கொடுத்துருக்க ஆண்டவரே. 7 கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அட்லாண்டிக்காவுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும், ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற உங்களுடைய விசுவாசிகள் உத்தரவாதம் எடுத்து உங்களுடைய சன்னிதானம் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுசும் உடைய ஆசீர்வாதம் வாங்க. முழு உலகமே உடைய ஆசீர்வாதத்துல வரணும். இன்றைக்கு இருந்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே என்னை அழியாம என்னை அழைத்து கொண்டீங்க சுவாமி. என்னை அழைத்து கொண்டீங்க ஆண்டவரே. என்னை காத்து கொண்டீங்க, என்னை பிரித்தெடுத்தீங்க ஆண்டவரே. என்னை சுமந்தீங்க ஆண்டவரே. இந்த வேளையில என்னை நாங்கள் உடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை நீங்க கேட்டீங்க எங்களுக்கு ஆண்டவரே. நீங்க நிச்சயமாய் பதிலளிப்பீங்க என்று நன்றியோடு உடைய நன்றி உள்ள உள்ளத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது எல்லாவற்றையும் நீங்க கேட்டீங்க. இது உங்களுடைய சத்தியம். நீங்க என்று சொன்னீங்க, நான் செய்த ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை அதில் நடத்திருக்கேன் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க கிருபை செய்யுங்க. இப்படி ஆசீர்வாதம் தாங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு